தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கோர்ட் ஸ்டேட் விஷய நோபடி அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படம். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பிரியதர்ஷி தான் வந்து பாத்தீங்கன்னா லீட் கேரக்டர் பண்ணிருக்காரு. நானே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு தரமான கோர்ட் ரூம் டிராமாவா கொடுத்துருக்காங்க. ஒரு போக்சோ கேஸை மையமா வச்சு ஒரு தரமான கோர்ட் ரூம் டிராமாவை இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு பையன் மைனர் பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணதா அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா போக்சோ ஆக்ட் படி வந்து பாத்தீங்கன்னா 4 நாள்ல தீர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சமயத்துல இந்த பையனுடைய ரிலேஷன் சாய்குமார் அப்படிங்கிற ஒரு பிரபலமான வக்கீலை பத்தி கேள்விப்படுறாங்க. சோ அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய பிரியதர்ஷியை வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கிறாங்க. இந்த சாய்குமார் வந்து பாத்தீங்கன்னா பிரியதர்ஷிக்கு கேஸே கொடுக்கறது இல்ல. அப்போ இந்த பிரியதர்ஷி என்ன பண்றாரு அப்படின்னா சாய்குமாருக்கு தெரியாம இந்த கேஸை எப்படியாவது அப்ரோச் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இந்த கேஸை கையில் எடுக்கிறாரு. இந்த கேஸை எப்படி அப்ரோச் பண்றாரு, இந்த கேஸ் இருக்கக்கூடிய சம்பவங்களை எப்படி டீல் பண்றாரு, அண்ட் இந்த கேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு குடிச்சாரா இல்லையா, அண்ட் டுவர்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அல்ல சொன்னோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஒரு சிம்பிளான கேஸை எடுத்துக்கிட்டு அதை ஒரு தரமான ஒரு கோர்ட் ரூம் டிராமாவா கொடுத்துருக்காங்க. அதாவது தேவையில்லாத காம்ப்ளெக்சிட்டிக்கெல்லாம் போகாம ஒரு சிம்பிளான கேஸை எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப தரமான கோர்ட் ரூம் டிராமாவா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே போல இந்த கோர்ட்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப நீட்டா ரசிக்கிற மாதிரியே கொடுத்துருந்தாங்க. அதே போல உதாரணத்துக்கு இந்த கேஸ் இந்த கோர்ட் வரைக்கும் வர்றதுக்கான அந்த காரணம் இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியமான கட்டத்துல ரிவீல் ஆகும். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அதே போல இந்த கோர்ட்ல நடக்கக்கூடிய ஆர்குமெண்ட் காட்சிகள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த சாட்சிகள் எல்லாமே பிரேக் பண்ணி அடுத்தடுத்து போறது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பரபரப்பாகவும் கொண்டு போயிருந்தாங்க. அதே போல இந்த பிரியதர்ஷி கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அவரு அந்த கதாபாத்திரம் ரொம்ப கணக்கச்சிதமா அவர் பிட்டா இருந்தாரு. அதே போல அவருக்கு ஏன் வந்து அந்த கேசஸ் வரல அப்படிங்கிற அந்த காரணமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா கொடுத்திருந்தாங்க, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி அந்த பெண்ணுடைய ரிலேஷன்ஸ் மங்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டரா கொடுத்திருந்தாங்க. ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் கேரக்டரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறத இந்த படத்துல பேசியிருப்பாங்க. அது ஒரு ஓப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான கோர்ட் ரூம் டிராமாவா கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாட்டிக் லிபர்ட்டிஸா ஒரு சில காட்சிகள் இருந்துச்சு. அது அப்படி இருந்துக்கலாமோ, இது இப்படி இருந்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. பட் அதெல்லாம் பெரிய நெகட்டிவ்ஸா தெரியல. ஓவராலா பார்க்கும்போது ஓவராலா ஒரு தரமான கோர்ட் ரூம் டிராமாவா இருந்துச்சு. டைம் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 3.5. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.